ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பைலேட்ரல் அக்ரிமெண்ட். இதன்படி இனிமே சவுதி மேல ஒரு நாடு அட்டாக் பண்ணா அது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் கருதப்படும். அமெரிக்கா மீது ஒரு அவநம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா அவங்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாங்க, தொடர்ந்து இஸ்ரேலுடைய அட்டூழியங்களை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, வெளிப்படையாக ஆதரிக்கவும் செய்கிறாங்க. அமெரிக்காவோட உதவிகள் பண ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் சவுதிக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி கிடைக்கிற ஆயுதங்களை சவுதி பாகிஸ்தானுக்கு தரக்கூடும். இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நன்மை, சவுதிக்கு நன்மை. இந்தியாவுக்கு அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா இமீடியட்டான பாதிப்பு எதுவும் இருப்பது போல தெரியல. இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று சேரணும், இந்துக்கள் ஒன்று சேரணும்னு என்ன பண்ணணும், பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த நெரேட்டிவை இதை நோக்கி தான் இவர்கள் கொண்டு வருவாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி மோடி பிறந்தநாள் அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல பிரபலங்கள் மை மோடி ஸ்டோரி அப்படின்ற பேரில் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நிறைய எழுதினாங்க. அதே செப்டம்பர் 17ஆம் தேதி சவுதியும் பாகிஸ்தானும் சேர்ந்து மோடிக்கு பயங்கரமான ஒரு பர்த்டே கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னாக்க, சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்திருக்கிற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பைலேட்ரல் அக்ரிமெண்ட். இதன்படி இனிமே சவுதி மேலே ஒரு நாடு அட்டாக் பண்ணால் அது பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் கருதப்படும். பாகிஸ்தான் மேலே ஏதாச்சும் ஒரு நாடு அட்டாக் பண்ணால் அது சவுதி தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதும். இந்த அக்ரிமெண்ட் பல வகைகளில் முக்கியத்துவம் உடையதாக மாறி இருக்கிறது. ஜியோ பாலிட்டிக்ஸில் இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. முக்கியமாக இந்தியாவின் நலனிலிருந்து பார்க்கும்போது சமீபத்தில் தான் பஹல்காம் அட்டாக் நடந்திருக்குது. இந்த சிச்சுவேஷனில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இனிமேல் சவுதி வரும் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட் சொல்கிறது. அப்படின்னா எதிர்காலத்தில் சிந்தூர் அட்டாக் மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுனாக்க சவுதி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்தியாவை தாக்க போதா? இப்போ இது எழுந்திருக்கிற முக்கியமான கேள்வி. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் ஏன் இப்போ திடீர்னு நடந்திருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வளைகுடா நாடுகளில் கடந்த 2 வருஷமாக அங்கே இஸ்ரேல் என்னென்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹமாஸ் தலைவர்களை குறி வச்சு தாக்குறோம் அப்படின்ற பேரில் இஸ்ரேல் தொடங்கின தாக்குதல், அந்த போர் இப்போ வரைக்கும் முடியல. பாலஸ்தீனில் என்ன நிலைமை, காசாவில் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் மக்கள் பசியால் வாடுறாங்க, எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இது எல்லா விவரங்களும் நமக்கு தெரியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரான் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனுச்சு. பதிலுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுச்சு. ஈரானுக்கு சாதகமாக ஹவுதி போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குனாங்க. அந்த ஹவுதி போராளிகள் மீது இவங்க திரும்ப அட்டாக் பண்ணாங்க. இப்போ போன வாரம் கூட ஒரு கப்பலை வெடி வச்சு தகர்த்தாங்க. இப்படி நிலைமை போயிட்டுருக்கு. இதுக்கடையில் செப்டம்பர் 9ஆம் தேதி கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் போராளிகள் இருக்கிறாங்க அப்படின்ற பெயரில் இஸ்ரேல் நேரடியாக கத்தார் மீது ஒரு தாக்குதலை நடத்துனுச்சு. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் அடிப்படை காரணம், சமீபத்திய காரணம் அதுதான். ஏன்னாக்க இஸ்ரேல் தனக்கும் பாலஸ்தீனுக்கும் இருக்கிற பிரச்சனையை சமாதான வழியில் தீர்த்து வைக்கிறதுக்கு கத்தாரை ஒரு மீடியேட்டராக ரொம்ப காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் கத்தாரை வந்து மீடியேஷனுக்கு கூப்பிட்டுட்டு மறுபக்கம் அதே நாட்டுக்குள்ளே பூந்து அட்டாக் பண்ணால் அது வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய டென்ஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவோட ஆதரவோட என்னென்ன ஆட்டம் போட்டுட்ருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலைமையில் சமாதானமாக இருக்கிற ஒரு நாட்டு மேலேயே இப்படி இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னாக்க வளைகுடா நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சில நாளைக்கு முன்னாடி கத்தாரில் பல இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முக்கியமான கூட்டத்தை போட்டாங்க. அது நேட்டோ நாடுகள் போல் ஒரு இஸ்லாமிய நேட்டோ அப்படின்ற நிலைமைக்கு அழைச்சிட்டு போகுமா அப்படின்லாம் அதற்கு பார்க்கப்படுகிறது. அது ஒரு பக்கம். அந்த கத்தார் கூட்டத்துக்கு பிறகு தான் இந்த சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் ஆகிருக்குது. இப்போ சவுதியை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் இதுவரைக்கும் சவுதியை நேரடியாக தாக்கலை. ஆனால் ஈரானை தாக்கியிருக்கு, இப்போ கத்தாரை தாக்கியிருக்கு. அடுத்து சவுதி மீதும் தாக்குதல் நடத்தினால் சவுதி தன்னை எப்படி தற்காத்து கொள்வது அப்படின்ற கேள்வியிலிருந்து இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறதாக மதிப்பிடப்படுகிறது. சவுதியை பொறுத்தவரையும் அது வந்து செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்தாலும் கூட அதனிடம் இராணுவ பலம் மிகவும் குறைவு. அது ஆள் பலமும் இல்லை, இராணுவ பலமும் இல்லை. என்னதான் அமெரிக்கா சவுதிக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆயுதம் கொடுக்குது, பணம் கொடுக்குது அப்படின்னாலும் கூட ஒரு வார்னு வந்துட்டாங்க, நாளைக்கு இஸ்ரேல் தாக்குனாங்க, சவுதி எப்படி தன்னை தற்காத்துக்கிறது? அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக
தன்னுடைய நேச்சுரல் கூட்டாளியான பாகிஸ்தான்கிட்ட போயிருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையில ஒரு 50-60 வருஷ நட்புறவு இருக்குது. இந்திய பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு தனியாக உருவான பிறகு அதை முதல்ல அங்கீகரித்த நாடு சவுதி தான். அப்போலேருந்து 2 பேருக்கு இடையில ஒரு நட்புறவு இருக்குது அப்படின்றதுனால 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது பல வகைகளில் சவுதிக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படியே பாகிஸ்தானோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல வருஷமாக பாகிஸ்தானில் பசி, பஞ்சம், பட்டினி, அந்த நாடு பொருளாதார சிக்கல் இருக்குது, ஏகப்பட்ட கடன். இந்த சுச்சுவேஷனில் இப்போ சவுதி கூட இப்படி ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பல வகைகளில் பாகிஸ்தானுக்கு நல்லது. இவங்க இராணுவ பலத்தை கொடுப்பாங்க, சவுதி அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கொடுப்பாங்க, புது இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அது ஒரு வகையில் பாகிஸ்தானுக்கு மிக மிக நல்லது. இன்னொரு வகையில் பூகோள ரீதியாக இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ஒரு செல்வாக்கு மிகுந்த நாடாக மாறுவதற்கு இது ஒரு முதல் படி. முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளிலேயே அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான். அந்த வகையில் அந்த நியூக்ளியர் அம்ப்ரெல்லாவில் பாகிஸ்தான் அவங்க மத்தியில் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதை இந்தியா எப்படி பார்க்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனால் உலகம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னாக்க, பாகிஸ்தானுக்கு ஒரு பகுதி அளவுக்கு இராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் அதுக்கு சக்ஸஸ் அப்படின்னு தான் உலகம் அதை வேல்யூ பண்ணுது. அந்த அடிப்படையிலையும் சவுதி ஒரு பலம் பொருந்திய கூட்டாளி அப்படின்னு பாகிஸ்தானை தன்னோட சேர்த்துக்கிட்டு இருக்கிறதா கருதலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தால், அந்த பஹல்காம் அட்டாக் போல் ஏதாவது ஒரு நிலைமை வந்தால், அப்போது சவுதி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடை நம்ம இப்போ காண முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் தெரியும். ஆனால் சவுதி அப்படியெல்லாம் பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா அது கேள்விக்குறியான ஒன்று தான். ஏன்னா எப்படி சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல நட்பு இருக்குதோ, அதே போல் சவுதிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலும் நல்ல நட்பு இருக்குது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்தியாவோட மிக நெருங்கின நாடு தான் சவுதி. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது 2 நாடுகளுக்கு இடையிலையும். பல லட்சக்கணக்கான பேர் இங்கிருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. சவுதி அரச குடும்பத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்தியாவில் இருக்குது. அந்த நிலைமையில் சவுதி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை கூட பகைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் எந்த வகையில் பாகிஸ்தானுக்கு சவுதி உதவி செய்ய முடியும் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும். அதை விட முக்கியமாக சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இப்போ வரைக்கும் நல்ல உறவு நீடிச்சுட்டு தான் இருக்குது. அமெரிக்கா மீது ஒரு அவநம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா அவங்க இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறாங்க, தொடர்ந்து இஸ்ரேலுடைய அட்டூழியங்களை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, வெளிப்படையாக ஆதரிக்கவும் செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாளைக்கு இஸ்ரேல் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால், ஆபத்து வந்தால், அப்போ அமெரிக்கா தனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிருமோ அப்படின்றதுனால தான் இப்போ பாகிஸ்தானை ஒரு கூட்டுக்கு துணைக்கு அழைச்சி வச்சிருக்கு. மற்றபடி அமெரிக்காவோட உதவிகள் பண ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் சவுதிக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி கிடைக்கிற ஆயுதங்களை சவுதி பாகிஸ்தானுக்கு தரக்கூடும். ஸோ சவுதியின் பணத்தில் பாகிஸ்தான் புதிய நவீன ரக அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை கூட பெற்றுவிட முடியும். நாளைக்கு ஒரு சிக்கலான நிலைமை வந்தால், ஒரு வார்லைக் சிச்சுவேஷன் வந்துச்சுனாக்க, அந்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு பெருமளவு உதவி செய்யும். ஸோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொன்று இந்த மாதிரியான இராணுவ ரீதியான ஒரு வெற்றி. வேறொரு வகையில் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இது மோடி அரசின் டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா சவுதியை தொடர்ந்து தன் வசம் வச்சுருந்துருக்கணும் இந்த மோடி அரசு, அதுக்கு இவங்க தவறிட்டாங்க என்ற ஆங்கிளும் இதற்கு முன்வைக்கப்படுது. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நன்மை, சவுதிக்கு நன்மை. இந்தியாவுக்கு அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, இமீடியட்டான பாதிப்பு எதுவும் இருப்பது போல் தெரியல. ஆனால் ஒரு நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஒரு கூட்டாளியை, இந்தியாவின் நட்பு நாட்டை இந்தியா இழந்து விட்டது. நாளைக்கு ஒரு டென்ஷனான நிலைமை வரும்போது, என்ன இப்போ ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்ட நெடுங்கால ஒரு பகை இருக்கிறது. இந்த மோடி ரீஜிம் வந்த பிறகு அந்த பகையை கூர்மைப்படுத்த என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுனாக்க சவுதி என்ன ஸ்டாண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இந்தியாவுடன் சவுதி ஒரு நட்பை மெயின்டைன் பண்ணுறதுனாலும் கூட இந்த அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கடினமான சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு சவுதி உதவும் நிலைப்பாட்டை தான் எடுக்கக்கூடும். அது பண உதவியா ஆயுத உதவியா அப்படிங்கிறது அப்போ தெரியும். பட் இராணுவ வீரர்கள் அனுப்பி உதவி செய்யக்கூடிய நிலைமை சவுதி அரேபியாவுக்கு கிடையாது. அதற்கு அவ்வளோ பெரிய இராணுவ பலம் கிடையாது. அதனால் இப்போதைக்கு இந்தியாவுக்கு இதன் மூலமாக பெரிய ஆபத்து இல்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் சொல்கிறதெல்லாம். பட் நாம் இதை இன்னொரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இந்த பாஜக, இந்த இந்துத்துவ அரசு இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, இதை எப்படி நம்மிடம் சொல்வார்கள், எதற்காக இவங்க இதை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா,
இந்தியாவை ஆள்கிற இந்த பாஜக அரசுக்கு எப்போதுமே ஒரு பகை தேவைப்படுது. அவங்கள காட்டி தான் இவங்க ஒன்று சேருவதற்கு மக்களை அறைகூவல் விடுக்கிறாங்க. இந்துக்கள், இந்து நாடு, இந்துக்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை இந்த பாஜக செட் பண்ணுது இல்லையா? அந்த நெரேட்டிவ்க்கு அவர்களுக்கு ஒரு எதிர்த்தரப்பு தேவையாக இருக்கிறாங்க. உள்நாட்டில் அதனால தான் இஸ்லாமியர்கள் எதிரி, முஸ்லீம்கள் எதிரி அப்படின்னு நிலைமையை உருவாக்குறாங்க. இப்போ இந்த ஒப்பந்தத்தை காட்டி பார்த்தீங்களா, பாகிஸ்தானும் சவுதியும் ஒன்று சேர்ந்துருச்சு. வளைகுடா நாடுகள், அந்த கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமே போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இப்போ சவுதியும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்துருச்சு. இந்தியாவை சுற்றிலும் இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து விட்டார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இந்துக்கள் ஒன்று சேரணும். இந்துக்கள் ஒன்று சேரணும்னா என்ன பண்ணணும்? பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த நெரேட்டிவை இதை நோக்கி தான் இவர்கள் கொண்டு வருவாங்க. இதை நேரடியாக இந்த வார்த்தைகளில் சொல்லலைனாலும் இதுதான் இதனுடைய உள்ளடக்கமாக இருக்கும். இதனுடைய கடந்த கால வரலாறு அதுதான். அதனால் இந்த ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானுக்கு ஆதாயம், சவுதிக்கு ஆதாயம் அப்படின்னு பார்க்குறது ஒரு பார்வை, அது ஒரு வகை. அதை இந்த பாஜகவினர் எப்படி தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு, ஒரு தேச வெறியை கட்டி எழுப்புவதற்கு, அதன் மூலமாக இந்துத்துவ வெறியை தூவி விடுவதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதே போல் மேலும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை, பிடி லென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.